அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் லவ்வை பற்றி அதிகமாகவே பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ஆம்பளை லவ் பண்ணுறது, ஆம்பளை லவ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் மேலே லவ் வைக்கிறது, அதுக்கு பின்பு பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு மேலே, பிள்ளைகள் பேரண்ட்ஸ் மேலேயும் வைக்கல அந்த சகோதரிகள் பாசம், அடுத்து மாணவ ஆசிரியர் மேலே வைக்கிற பாசங்கள் அனைத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். குழந்தைகள்ல எல்லாருக்கும் பிடிக்கணும். ஆனால் அந்த குழந்தையே எதுக்காக ஈரமக்கம் இல்லாமல் வேலைகள் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியலை. அதை நம்ம ஒரு நியூஸில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போய் இப்போது பாசம் இப்போ பேரம் பேத்தி இப்படி பிரிந்து நிறைய உறவுகள் வளரும். இது செய்யும் பாசங்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த பாசத்தை தவறாக பயன்படுத்துவது ஆட்களை விடவும். இப்போ இந்த புறான் ஜோடியாக ஒரு ஆட்டை வச்சுட்டு எப்படி நிற்கிறதுன்னு நீங்கள் பாருங்களா. அதை மாதிரி உறவுகளுமே இப்போ ஒரு பொண்ணு ரோட்டால் போயிட்டு இருப்பா. அவனை சும்மா ஒருத்த சைட்டாக பார்த்தா போதும் லவ் பண்ணுக்கு பார்க்குறானா இல்லை இவன் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறானான்ட்டு அவங்களுக்கு வழங்காது. ஒரு 3 தடவை பார்ப்பாங்க. அவன் ஒத்து பார்த்தான்டா என்னடா இந்த பிள்ளைய லவ் பண்ணுறியான்னு கேட்பாங்க. அப்படியே ஏற்றி விடுவாங்க. அங்கே எதுக்காக இருக்கிறோன்ட்டு இல்லாக்காமல் நீங்கள் ஸ்ட்ரெயினிங்காக இல்லாமல் அவங்க ஏற்றுறத நீங்கள் நல்லா கேட்பீங்க. இல்லை ஒரு பையன் ஒரு ஆண் பிள்ளை பார்த்தாலும் கூட அவன் யாரானு நம்ம நோட் பண்ணி பார்க்கறானான்னு நம்ம எதுக்காக அவனை பார்க்கணுன்னு கூட கேட்காம லவ் பண்ணுறியான்னு சும்மா ஏற்றிடுவாங்க. அவன் என்ன மனசு இருப்பான்னு தெரியல. அவன் இஷ்டனியான ஒரு முடிவு எடுக்க மாட்டான். அது இதாகிடும். இது எல்லா இதுலையும் நடக்கிறது தான். இப்போ நாம் ஒழுங்காக பார்க்குறேன்டா. இதுதான் நீங்கள் இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். ஸ்ட்ராங்காக நின்று ஒரு முடிவு எடுங்க. அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நீங்கள் அவன்கிட்ட ஈஸியாக ஸ்ட்ராங்கர் முடிவு அறப்படிக்கிற டைமில் நீங்கள் அறையும் படித்தால் தான் இந்த காலத்தில் வாழ முடியும். அப்படியான ஒரு காலம் இது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு என் காலத்தில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது, உங்கள் அறிவுக்கும் நல்லது. நீங்கள் ஒரு பெர்சன்ட்டாக வாழ்வது உங்களுக்கு நல்லது. நீங்கள் நல்லவராக இருப்பதை விட உங்களை சுற்றி இருப்பவர்களை நல்லவனாக ஆக்குவதும் சரி. தப்பாக நடிக்கிறவன் கன்னத்தில் போட்டாலும் பரவாயில்ல, அவனை நீங்கள் திருத்தினாலும் பரவாயில்ல, அவன் வேண்டாண்டு நீங்கள் உறங்கி போனாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களை நக்கலாக கழிக்கிறானா இல்லை இதாக கழிக்கிறானா அந்த டைமில் நீங்கள் யோசிங்க. அவனுக்கு நம்ம தேவைப்படுறோமா இல்லையாண்டான் நீங்கள் நேரத்தில் யோசிக்கணும். அப்படி இல்லை அவன் உங்கள் மேலே நெஞ்சி மேலே ஏதி மிதித்து விட்டு போவான். இப்போ நீங்கள் விலகி போகும்போது அவன் எனக்கு ரொம்பவே தேவையான ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் அவன்கிட்ட மாற்றிங்க. அப்படி மாற்றி போட்டு நீங்கள் விலகி போனால் அவங்க காலை பிடிச்சி கெஞ்சான்னு சரி நான் இப்படி கழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் வாயால் நீங்கள் சொல்ல வைக்கிற ஒரு பேஷண்ட்டாக அவன்கிட்ட மாறி காட்டிட்டு நீங்கள் அவனை விட்டு வெளியே போங்க. அப்படி உங்களை தேவையில்லாமல் இது செய்வானே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட்